இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட அப்போஸ்தலர் நடபடிகள் 22வது அதிகாரம் 16வது வசனம். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றார். ஆம் தேவ ஜனமே, இதோ பவுல் அப்போஸ்தலருக்கு கர்த்தர் பேசின வார்த்தை, தீர்க்கதரிசி மூலமாக பேசின வார்த்தையை தான் இதோ இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்கிறோம். பாவங்கள் ஒரு மனுஷனுக்கு கழுவப்பட வேண்டுமானால் அவன் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் இந்த இடத்துல எழுதி இருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் அவரோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். அவருடைய சாட்சியை இந்த இடத்துல அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக உபாய தந்திரங்களை அநேக இடத்திலே நாம் மூழ்கும் பொழுது, அநேக இடத்திலே நாம் பரிகாரங்கள் செய்கிற பொழுது நம் பாவங்கள் கழுவப்படுகிறது என்பதை நாம் நம்பிக்கை கொண்டிருக்கலாம். இந்த உபவாச நாட்களிலே கூட பாவங்கள் கழுவப்பட வேண்டுமானால் இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்பதை நாம் மறவாதிருக்க வேண்டும். பரிசேயரும் சதுசேயரும் தனக்கு கேடுண்டாக தேவன் பேசுகிற இந்த ஞானஸ்தானத்தை குறித்து அவர்கள் தள்ளினார்கள் என்று சொல்லி நாம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆம் தேவ ஜனமே, இன்றைக்கும் நாம் தேவையில்லாத புலமைகளை பேசிக்கொண்டு இல்லாதபடிக்கு பவுலுக்கு வெளிப்படுத்தின தேவனாகிய கர்த்தர், சவுலை பவுலாக மாற்றின தேவனாகிய கர்த்தர் அவனுடைய அக்கிரமத்தையும் அவன் கிறிஸ்தவர்களுக்கு செய்த பாவங்களையும் அவன் இதோ அப்போஸ்தலர்களை கொன்ற காரியங்களையும் ஆண்டவர் மன்னித்து அவனை ஒரு அப்போஸ்தலராக மாற்றினதற்கு முதல் காரணம் அவன் மனமுகந்து ஞானஸ்தானம் பெற்றான். அவன் மனம் திருந்தி இருதயத்திலே தேவனை ஏற்றுக்கொண்டு அவன் ஞானஸ்தானம் எடுத்தான். அவன் பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு மூலையில் எல்லாம் எனக்கு நிறைவாய் இருந்தாலும் ஏதோ அதிருப்தி என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் செய்கிற வெளியரங்கமான எந்த அடையாளமும் தேவனுக்கு பிரியமானது அல்ல. உபவாசங்களோ சுத்த போசனங்களோ பொருத்தனைகளோ அல்ல. மாறாக தேவனுடைய வார்த்தைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிதலே தேவன் விரும்புகிற காரியமாய் இருக்கிறது. எனவே தேவ ஜனமே, நீரில் மூழ்கி உங்கள் பாவங்களை மன்னிக்கிற தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார். சவுலுக்கு சொன்னவர் இந்த நாளிலே சொல்லுகிறார், இதோ ஞானஸ்தானம் எடு என்று சொல்லி உங்கள் பாவங்கள் போக இதோ நீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. தேவனுடைய வருகைக்கு உலகமே ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் தேவையில்லாத வம்ச வரலாறுகளை பேசாதபடிக்கு கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்களாக மாறுவோம். ஆமேன், ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக எங்கள் பாவங்கள் போக அப்பா நாங்கள் கழுவப்பட ஞானஸ்தானம் எடுக்க எங்களுக்கு கிருபைகளை கொடுங்க. இந்த உபதேசங்கள் எல்லாம் தவறான உபதேசங்கள் என்று சொல்லி நாங்கள் தள்ளாதபடிக்கு ராஜா உங்க வசனத்தின்படியாய் நாங்கள் நடந்து எங்களை மாற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி இந்த நாளை தொடங்குகிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.